வீட்டில் எதுனா சும்மா தானே இருக்க தண்டை சோறு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா ரீசன் இருக்குது சார். அந்த ரீசன் இப்போ அடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே ரிவெஞ்ச் அங்கிட்டு திரும்பிடும். ஸ்கூல் 8:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. நான் காலைல எழுந்திரிச்சு பையனை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு முடிஞ்சால் டிஃபன் கூட செஞ்சு கூட்டு போகணும். சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சில நேரத்தில் கோவமாய் சும்மா தானே இருக்கிற சும்மா ஓசிலே வேலை பார்த்து என்ன சொல்ல தோணும் எனக்கு இது ஓசிலே மொங்கடிக்க பார்க்குறியான்னு கேட்பேன். ஓசி சோறு உங்களை எவ்வளோ காயப்படுத்துது இது? ரொம்பவே காயப்படுத்தும் சார், ரொம்பவே காயப்படுத்தும். என்னால் சொல்ல வார்த்தையே இருக்காது. இதனால் ஃபுல்லாக நான் 2 நாள் சாப்பிடாமல இருந்திருக்கேன். இவருக்கு தெரியாது அதெல்லாம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, என் தம்பிங்களுக்கு கூட என்னால் ஒரு 100 ரூபா இருந்தான்னு கொடுக்க முடியல. அவன் பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டு, நான் வேலைக்கு போன காலத்துலலாம் என்னோடய தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது சார். ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல. ஒரு ரிலேஷனுக்கு போய் எதுவும் ஒரு கவரில் வாங்கிட்டு போய் இந்தாங்கன்னு ஆசையாக கொடுக்க முடியல. எந்த ஒரு இதுவுமே இல்லை என்கிட்ட. சோர்ஸே கிடையாது எனக்கு. ஆக்சுவலாக சரி, அவங்க சைடில் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்கணுமே தவிர அவங்கள காயப்படுத்தி அவங்களுக்கு இன்னமும் கூட வழியை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் சொல்லுத தண்டை சோறுன்னு சொல்லுவதோ ஓசி சோறுன்னு சொல்லுவதோ தவறான மீனிங், தவறான பொருள் போடக்கூடிய விஷயம். இப்போ ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தி விட்டாங்க, அதையும் நான் சொல்லி விட்றேன். என்ன அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடு இல்லையா, சொந்த வீடு இல்லையா, அதனால் நீ ஒரு அன்னக்காவடி உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தண்டச்சோறு எவ்வளவு ஹாஷாக இருக்கோ அதை விட அன்னக்காவடி ஹாஷ் தானே. ஒரு குடும்பத்தானே ஓடுறாப்புல. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போகலைங்கப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறாங்கங்கப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, மனது ரொம்ப இலகுவாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் நிற்கணும்னு. அப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த ஆங்கிள்லேருந்து தான் பார்க்கப்படும். ஏன்னா நம்ம 1 மாதம் சம்பளம் இல்லாமல் வீட்டில் இருந்தது இல்லை, நம்மளை யாரும் கேட்குறது இல்லைங்க, நமக்கு தெரியாது. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் ஹார்ஷாக இருக்கும். அவங்கள அக்கௌண்டபிள் ஆக்குங்க, அவங்கள ரெஸ்பான்சிபிள் ஆக்குங்க, அந்த பொறுப்பு இருக்குது.